எனக்கு ஒரு சந்தேகம். இத்தனை நாள் பிரம்மச்சாரியா இருந்த நீங்க எப்படி திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்க? பரமண்டலத்துல இருக்கிற பரம்பிதாவே, நான் பண்ண பாவத்தை நீதான் மன்னிக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாவமா? அது இல்ல பங்கஜம், குடும்ப கட்டுப்பாடு இருக்கிற காலத்துல யார் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது பாவம் தான். பங்கஜம், நம்ம 2 பேரும் காதல் பண்ண விஷயம் நம்ம கலப்பு கல்யாணம் நடக்கிற வரையிலும் நீ யார் கையிலயும் சொல்லாம எப்படி ரகசியமா வச்சிருந்ததோ? நம்ம காதல் விவகாரத்தை எப்படிங்க வெளியில சொல்றது? ஏன் வெக்கமா? பின்ன வெக்கம் இருக்காதா? யாராவது கௌரவமான ஆம்பளைய காதலிச்சிருந்திருந்தா நானும் பெருமையா வெளியில சொல்லிக்கலாம். கோச்சிக்காதீங்க அத்தா. ஏ, நான் உங்களை தொடக்கூடாதா? கூடாது. நான் உலகத்துக்கே உதாரணமா நடந்து காட்ட போகுது. கல்யாணம் ஆனாலும் பிரம்மச்சாரியாவே இருக்க போகுது. ஐயோ, ஆமா, அப்பதான் நாட்டுல ஜனத்தொகை குறையுது. நாட்டுல ஜனத்தொகை குறையணும்னா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பேசாம பிரம்மச்சாரியாவே இருந்து தொலைக்கிறது தானே. ஏ, சகிக்கல அத்தா. என்ன? நம்ம முதலிரவை பத்தி நான் என்னவெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா? தெரியாது. முதலிரவுன்னா என்ன நான் சொல்லுது, நீ கேக்குதா? என்னவா? இரவுன்னா வெளிச்சமே இருக்காது, ஒரே இருட்டா இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃபே இருட்டா போகுது. அதுக்கு ஆரம்பம் தான் முதல் இரவு. இன்னைக்கு ராத்திரி பூரா இப்படி பேசியே என் கழுத்த இருக்கிறதா தீர்மானிச்சுட்டீங்களா? ஓச்சிக்காத பங்கஜம். பங்கஜம், நீ கொஞ்சம் கிட்ட வருதா? இன்னும் கொஞ்சம். இன்னும் நல்லா கிட்ட வருது. உறக்க கேட்க எனக்கு வெக்கமா இருக்குது. பங்கஜம், நான் ஒண்ணு கேக்குது, நீ எனக்கு தருதா? உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு தரப்போறேன்? கேளுங்க. இது வரலும் நான் யார் கையிலயும் கேட்டதில்ல, உன் கையில தான் கேக்குது. கேளுங்க. நீ எனக்கு பழைய சோத்துல கொஞ்சம் தயிர் ஊத்தி கொடுக்குதோ, நான் அதை சாப்பிட்டு நல்லா கம்முன்னு தூங்குது. அந்த விமலாவே நிர்மலுக்கு தனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு அலறிக்கிட்டு ஓடுறாளா இல்லையா பாருங்க. அத நீ எப்படி செய்ய போகுது? விமலாவை தோக்கடிக்கிறதா இருந்தா அவ போற வழியிலேயே விட்டுதான் தோக்கடிக்கணும். இப்ப உங்க நண்பருடைய முதல் பிரச்சனை அவங்க அம்மா கிட்ட போய் தனக்கும் விமலாவுக்கும் சம்பந்தம் உண்டுங்கிறத எப்படி சொல்றதுங்கிறது தானே. ஆமா. இப்போ நம்ம நேரா விமலா வீட்டுக்கு போவோம். போய் அவளுக்கு சாதகமாவே பேசி அவ நம்ம நம்புற மாதிரி நடிச்சு அவளை அங்கேருந்து நிர்மல் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துடுவோம். இப்போ உயிர்படி ராஜலட்சுமி அம்மாவுக்கு பிடிச்சவதானே நிர்மலுக்கு மனைவியா வர முடியும். ஆமா. நாம 2 பேரும் விமலாவுக்கு சாதகமாவே பேசிக்கிட்டு அதே சமயத்துல ராஜலட்சுமி அம்மாவுக்கு அந்த விமலாவை பிடிக்காம அடிச்சிட்டோம்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? கரெக்ட். அப்புறம் நாமளே அந்த வீட்டுல ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அதுல அந்த விமலாவை நல்லா மாட்ட வச்சிடுவோம். அதுல அவ படுற வேதனையில கல்யாணமும் வேண்டாம் சொத்து வேண்டான்னு யாருக்கிட்டையுமே சொல்லாம கொள்ளாம ஓடிடுவா. ஜம்பு, இப்ப நான் நேரம் நிர்மல் கையில இருந்து வருது. அவ உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொன்னது. அப்படியா? அதான் முறைப்படி கூட்டிக்கிட்டு போக நானும் ஒய்ஃபும் வந்தது. அப்படியா? அண்ணா பாபா, நம்ம நிர்மல் வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் எதுக்கு? எல்லாம் இருக்குதான். அங்க போனா கிடைக்குதோ இல்லையோ என் பாட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். நீ இப்படியே அங்க வருதோ வந்து நிர்மல் அம்மா கிட்ட நான் தான் விமலா அண்ணன்னு சொல்லுதோ, கல்யாணம் நிச்சயம் நடக்குது. என் பாட்டில் வேணா மறைச்சுக்கிட்டா போச்சு. பாட்டில் மறையுது இல்ல, நீயே மறையுது. அப்பதான் கல்யாணம் நடக்குது. நானா? ஏன்டா அப்படி சொல்ற? நிர்மல் அப்பா சாவறதுக்கு முன்னால ஒரு குயில் எழுதி வச்சுட்டு போயிருக்குது. உயில்? உயில் உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்குது. அந்த உயில்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. நிர்மல் கட்டிக்கிற பொண்ணு அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்கணும். அப்பதான் சொத்து மருமவளுக்கு. அந்த அம்மாவுக்கு சம்மதம் இல்லாம அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை நிர்மல் கட்டிக்கிட்டா சொத்து தர்மத்துக்கு. சாவறதுக்கு முன்னே உன் மாமனார் சரி பண்ணிட்டு போயிட்டானே அம்மா. அழுவாது, போனது விடு. நடக்கிறது என்ன அது பேசும். ஏயா, இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கும். நீதான் அர்த்தம் இல்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா? சொல்ல. நிர்மலோட அம்மா இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஆச்சாரம் பக்தி பழங்கால டைப். அவங்களுக்கு பொண்ணு பிடிக்கணும் சொன்னா பொண்ணும் ஆச்சாரி பக்தியா இருக்கணும். அதுக்கு விமலா அடக்க ஒடுக்கமா ஆச்சாரமா வேஷம் போட்டா போதும். நீ வேறம்மா, என் தங்கச்சின்னு சொன்னா ஆச்சாரம் யாரு ஒத்துக்குவாமா? என் தங்கச்சின்னு சொல்லுது. உடானாத பையல பொறிக்க பையல, உனக்கு யாரா தங்கச்சி? கல்லு பிள்ளையாரு மாதிரி நான் இருக்கிறேன், நீ திடீர் பிள்ளையார் மாதிரி வந்து என் தங்கச்சி கிட்ட சொந்தம் கொண்டாடுறியா? அது சரி, உன் தங்கச்சிக்கு அண்ணனா வரத்துக்கு நானே வெக்கங்கிட்டு போய் ஒத்துக்குது, நீ என்னத்துக்கு அழட்டிக்குது? விமலா, இப்போ உன்னை நாங்க அங்க கூட்டிக்கிட்டு போகுது என் தங்கச்சி சொல்லுது.
அந்த அம்மாவுக்கு உன்னை பிடிக்க வைக்கிறது என் பொறுப்பு, ஒய்ஃப் பொறுப்பு. சீக்கிரம் புறப்படு. அந்த அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் சொல்லி தரேன். கரெக்ட். இத பாரு, நான் நல்ல சைவ பிள்ளை, அது என் ஒய்ஃப் பக்தி, நீ என் தங்கச்சி ஆச்சாரி. இது சாரம் ஆச்சாரம் சாரம் அதான் செட். அந்த நிர்மல் அம்மா உள்ளே பூஜை செய்யறாங்க. இந்த விமலா பக்கத்துல போய் நின்னுக்குன்னு தனக்கும் தெய்வ பக்தி சொல்லி ஆக்ட் பண்ணுது. இப்ப நம்ம என்ன செய்தோம் தெரியுமா? என்ன செய்யலாம் பாரு, இந்த ரெக்கார்ட போட்டு பாட வைக்குது. பாட வச்சா விமலா ரெக்கார்ட் டான்ஸ் காரி தானே. பாட்டு சத்தம் கேட்ட உடனே அது நல்லா டான்ஸ் ஆடுது. பூஜை ரூம்ல விமலா டான்ஸ் ஆடினா நிர்மல் அம்மா என்ன செய்யறாங்க? அவங்கள ஆடுவாங்களா? என்னத்துக்கு அவங்க ஆடுறாங்க? வயசாவல அவங்களுக்கு விமலாவே நல்லா திட்டுறாங்க. இன்னும் இங்கே வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுது. இது என்ன ஊடா இல்ல எக்ஸிபிஷனா? நிர்மலுக்கு நீ லாயக்கு இல்ல சொல்றாங்க. போடுங்க போடுங்க சீக்கிரம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. பூஜாரிக்குள்ள நுழைஞ்சிட்டா நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போயிடுவேன். எனக்கு சாமியே வந்துடும். இப்ப சாமி வந்துதான் நான் ஆடி மயங்கி விழுந்துட்டேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு ஆழமான பக்தியா? உன்னுடைய தெய்வ நம்பிக்கையையும் பக்தி உணர்ச்சியையும் நான் ரொம்ப பாராட்டுறேம்மா. உங்க ஆசீர்வாதம்மா. என்ன என்ன திருன்னு திருட்டு மணி முடிக்கிறீங்க? என்ன விஷயம்? நானே வெங்காய வடை வாங்கிட்டு வந்திருக்குது. ஐயோ, என் மேல உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்தா எனக்காக நீங்க வெங்காய வடை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. தொடாத, உனக்கு இல்ல, நிர்மலா அம்மாவுக்கு. என்ன சொன்னீங்க? வர வர நீங்க எவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கர்மம் கர்மம், நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்றீங்க? நிர்மல் அம்மாவுக்கும் வெங்காயம் சொன்னா பிடிக்காது. வெங்காயம் யாராவது கொடுத்தா அதுக்கு கோபம் வருது. நேருக்கு வாங்கிட்டு வந்தீங்க. இதே விமலா கையிலே கொடுத்து நிர்மல் அம்மா கையிலே கொடுக்க சொன்னா நிர்மல் அம்மாவுக்கு விமலா மேலே கோபம் வருது. ஐயா, ஐடியா. விமலா கொண்டு போய் இந்த வடை அந்த அம்மா கிட்ட கொடுக்க போறா. உடனே அந்த அம்மா வாங்கி சாப்பிட போறாங்க. அப்போ நாம ரெண்டு பேரும் அங்க போய் தின்னாதீங்க தின்னாதீங்க வெங்காயம் வெங்காயம் சொல்லுது. உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து விமலாவை திட்ட போறாங்க. உடனே விமலா இந்த வீடு வாடா புருஷன் வாடா சொல்லி வீட்டை விட்டு வெளியில ஓடுது. நான் விமலா பின்னாலே ஓடுது. வேடிக்கை பார்க்க வருது வருது. குடுக்குது குடுக்குது. விமலா கண்ணு, என்ன இது பாரு வடை. அந்த அம்மாவுக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால இதை கொண்டு போய் கொடுத்து நல்லா காக்கா பிடி. காக்கா தானே, பிரமாதமா பிடிக்கிறேன். நீ பிடித்த பிடி பிடி. அம்மா, வடை சூடா இருக்கு, சாப்பிடுங்கம்மா. வடையா? ஆமாம்மா, உங்களுக்காக நானே தயார் பண்ணது. சாப்பிடுங்கம்மா. அப்படியா? சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க. ஏன்? உங்களுக்கு வெங்காய வடை பிடிக்காதுன்னு இப்பதான் வேலைக்காரி சொன்னா. நீங்க சாப்பிடுறது வெங்காய வடை. வெங்காய வடையா? ஆமா.
பரவாயில்ல, துப்புங்கம்மா. ஆண்டவனே, இப்படியும் ஒரு பொண்ணு நான் வாந்தி எடுத்ததை கையில ஏந்திக்கிட்டு போறாளே. இந்த காலத்துல பெத்த பொண்ணு கூட இப்படி பணிவிட செய்வாளா? தங்கமான பொண்ணுப்பா உன் தங்கச்சி. என்னங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா விமலாவை புகழவே ஆரம்பிச்சுட்டாங்களே. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? கொஞ்சம் இரு. நான் வெங்காய வடை தின்னதோ நீ தின்னதோ? நான் வெங்காய வடை. உங்க ஐடியாவும் நீங்கள். வாங்க வாங்க. என்னது இது? பாட்டில் உருள்ற சத்தம் காணோம். ஜம்பு வீட்டுல இல்லையா? அவிச்ச கடலை. விமலா, இவர் கை உடைஞ்சதுனால உன் கல்யாணம் நின்னு போச்சேன்னு நீ கவலைப்படாதேம்மா. நாங்க இப்ப நேர புத்தூருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமா, போயிட்டு வந்த உடனே உன் கல்யாணத்தை நாங்களே முடிச்சு வைக்குதோம். விமலா கழுத்துல 3 முடிச்சு விழுகணுமேன்னு நான் ஆண்டவன் கிட்ட எவ்வளவோ வேண்டிக்கிட்டேன். இது வேண்டிக்கிட்டதோ ஏதோ செவிட்டு சாமி கிட்ட நான் நினைக்குதோ. அதான் 3 முடிச்சு என் கையில விழுந்தது. இவர் கை மட்டும் ஒடியாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஐயோ, அந்த அம்மாவுக்கு விமலாவை ரொம்ப பிடிச்சதே. அப்ப நாங்க புறப்படுறோம். ஐயோ, நான் உங்களை விட மாட்டேன். ஏன்? எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. எங்க வீட்டுல காஃபியாவது சாப்பிட்டுட்டு போகணும். எதுக்குமா? நீங்க செய்ததெல்லாம் அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் ஏதாவது தராம இருக்க மாட்டாரு. அதையும் வாங்கிட்டே போங்க. கொடுக்க சொல்லு, வாங்கிக்கிறோம். உன் கல்யாணம் நின்னு போச்சே. நல்லா ஏமாத்திட்டோம் இல்ல? என் ஐடியா என்ன சும்மாவா? பெரிய ஐடியா. கை ஒடிஞ்ச மாதிரி நான் நல்லா நடிச்சதோ. சரி சரி, காபி வந்ததுன்னா சீக்கிரமா குடிச்சிட்டு அவங்க அண்ணன் ஏதோ கொடுப்பானா அதையும் வாங்கிட்டு போய் சேருவோம். இங்க இருந்த ஆபத்து. அப்படியா செஞ்சான் அயோக்கிய ராஸ்கல். நானும் முதல்ல கை உடைஞ்சிருச்சுன்னு தானே நம்பினேன். இப்ப பாருங்க, வேர்க்கலிய உரிச்சு உரிச்சு தின்னுட்டு இருக்கான். அவன் கைக்கு ஒண்ணும் ஆகல, திட்டம் போட்ட என் கல்யாணத்தை நிறுத்தி இருக்கான். அண்ணே, நீ அவங்களை சும்மா விடக்கூடாது. நீ சும்மா இரு தங்கச்சி. இப்ப போடுற போடல நிஜமாவே அவன் கை ஓடிடுப்பா. என்ன ஜேம்ஸ்? பாத்தியா, இப்படி ஆயி போச்சு. கல்யாணம் நின்னு போச்சுது. என் தங்கச்சி மாதிரி நானும் நினைச்சது. நான் அப்பயே நினைச்சேன், உன் தங்கச்சி மாதிரி நினைச்சா கல்யாணம் நிக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் கடக்கிட்ட விட்டுரு, மறந்துடுவோம். ஆமா, உன் கையை என்னமோ ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அதுக்குதான் நான் புத்தூர் போகுது. மடையா மடையா, புத்தூர் ஜவண்டா போவான். என்கிட்ட கையை காமி, நான் ரிப்பேர் பண்றேன். நீயா? பின்ன என்ன கொப்ப நான் பண்ணுவான். எனக்குதான் எலும்பு முறை வைத்தியம் தெரியும், உனக்கு தெரியுமில்ல? உனக்கு எலும்பு முறிக்கதான் தெரியும். பின்ன உன் மாதிரி ஆள வேற எதை முறிக்க சொல்ற? இருக்கிறதே எலும்பு தான். கொண்டாயன் ஒவ்வொரு கையா கொடு. நான் புத்தூர் போறேன். வேறடா, புத்தூர் போகுது. கோடம்பாக்கம். புத்தூர். கோடம்பாக்கம். புத்தூர். கோடம்பாக்கம். புத்தூர். புத்தூர். கோடம்பாக்கம். வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க. உள்ள எலும்பு தூள் தூளா இருக்கு. பிரிச்சு அப்படியே போகலன்னு கொட்டி. பின்ன இவன் மாதிரி பயலுக்கு எலும்புனா ஸ்ட்ராங்காவா இருக்கும். இவன் தான் நான் என்ன நினைச்சான்? ஒழுங்கா கேட்டுறான். இல்ல இல்ல, உள்ள பூரா ஒரே காயம், ரத்தம். உனக்கு காயம் ரத்தம் மூஞ்சிக்கு. என்ன வெறும் பஞ்சா குடுக்கல. கையா உடைஞ்ச உனக்கு எங்கடா காயத்தையே காணும்? எல்லாம் உள்காயம். ரத்தத்தை காணும்? எல்லாம் உள் ரத்தம். எல்லாம் உள் ரத்தம். உள் ரத்தம். மை காட், நான் புத்தூர் போகுது. ஐயோ ஐயோ, கையெல்லாம் தொங்க விடாதீங்க. உள்காயம், உள் ரத்தம். ஏய், நீ பொண்டாட்டி இருக்குது, நீ இங்க மனசு அடிபட்டு சாவுது, கை கீழே போடாதே சொல்லுது நீ. அப்பா ஜம்பு, நான் எல்லாம் உன் கையில சொல்லுது. அப்பாலே புத்தூர் போகுது. மரியாதையா சொல்லு. ஏண்டா அந்த கல்யாணத்தை நடத்தின? சொல்லுது, நான் எல்லாம் சொல்லுது. நிர்மாலுக்கு கண் வைத்தியம் பண்ண அமெரிக்காவில இருந்து டாக்டர் வந்திருக்குது. அதுக்குள்ள நிர்மால் விமலா கல்யாணம் நடக்க கூடாது சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நடிச்சு கல்யாணத்தை நிறுத்தினது. இப்போ நான் புத்தூர் போகுது. இல்ல, உன்னை தாம்பரத்துக்கே அனுப்பணும். புத்தூர் பத்தாது. அவன் நிர்மால் எங்க இருக்கான்? அவ இப்ப டாக்டர் வீட்டுல இருக்குது. நீ என்ன விட்டுடுது, நான் புத்தூர் போகுது. விமலா, இவன் அன்னைக்கே ஏன் நம்ம விஷயத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு. என்னைக்கே உனக்கு நிர்மலுக்கு கல்யாணம் நடக்கணும். நடக்கல, நம்ம திட்டம் பூரா கெட்டு போவோம்.
ஏய், நான் கல்யாணத்தை முடிச்சிட்டு வர வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு நவரக்கூடாது.